ஜப்பான்ல ஒரு சின்ன பையன் இருந்தான். அவனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் இல்ல. அவனுக்கு ஜூடோ கத்துக்கணும், மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கணும் ரொம்ப ஆசை. அந்த கனவை நோக்கி அவன் பயணிக்கிறான். ஜூடோ கத்துக்கிறதுக்காக ஒவ்வொரு ஜூடோ இன்ஸ்டிடியூட்டுக்கும் போறான். எனக்கு ஜூடோ கற்றுக் கொடுங்கன்னு சொல்றான். உனக்கு லெஃப்ட் ஹேண்ட் இல்லாதனால ஜூடோ கத்துக் கொடுக்க முடியாதுன்னு அந்த மாஸ்டர்ஸ் சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு வயசான ஜூடோ மாஸ்டர் இருந்திருக்காரு. அந்த பையனை கூப்பிட்டு நான் உனக்கு ஜூடோ கத்து தர்றேன் அப்படின்னு சொன்னாரு. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆனா ஒரே ஒரு ட்ரிக் மட்டும் தான் அந்த வயதான மாஸ்டர் அவனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஏறத்தாழ ஒரு 3 வருஷம் 3 வருஷமும் அவன் ஒரே ஒரு டெக்னிக்கை மட்டும்தான் கத்துக்கிட்டான். இப்போ அந்த பையன் ஒரு டோர்னமெண்ட் மேட்சுக்கு போறான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட். எல்லாரும் நினைக்கிறாங்க அவனை பார்த்துட்டு என்ன ஒரு கை இல்லாம இருக்கிறான், இவன் எப்படி ஜெயிக்க போறான், அடி வாங்கிடுவான் நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எல்லாரையும் வேக்க வைக்கிறான், ஜெயிச்சிடலாம். எப்படி ஜெயிச்சான் அந்த பையன் ஒரு கையை வச்சுக்கிட்டு அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. செமிஃபைனல் மேட்ச், அந்த மேட்ச்லயும் அவன் ஜெயிச்சிடலாம். எல்லாத்துக்கும் ரொம்ப ஆச்சரியம். இது ஃப்ளூக் இல்ல, இவன்ட்ட என்னமோ இருக்கு. ஃபைனல் மேட்ச்ல அவன் சந்திக்க போற ஆளு ஏற்கனவே சாம்பியன் ஆன ஆள். இவரோட நிச்சயம் இந்த பையன் தோத்துருவான் அப்படிதான் எல்லாரும் அங்க நினைக்கிறாங்க. அந்த மேட்ச்ல எல்லாரையும் வேக்க வைக்கிற மாதிரி ஜெயிச்சிடலாம். தன்னுடைய மாஸ்டர்ட்ட கேக்குறான், மாஸ்டர் நான் எப்படி ஜெயிச்சேன் அப்படி கேக்குறான். நான் உனக்கு கத்து கொடுத்த அந்த ஒரு டெக்னிக் இருக்குல்ல, எதிராளி உன்னை அடிக்க போகும்போது அவன் உன்னுடைய லெஃப்ட் ஹேண்ட பிடிக்கணும். அப்படி பிடிச்சாதான் கிக்க அவனால தடுக்க முடியும். உனக்கு லெஃப்ட் ஹேண்ட் இல்லாதனால அவன் நிலை குலைஞ்சு போயிட்டான். அதனால நீ ஜெயிச்ச அப்படின்னு சொல்றான். உலகமே உங்களுக்கு இது பலகீனம் சொல்லும் போது அதை நீங்க பலமா மாத்துறது இருக்கு தெரியுமா, அதுதான் உண்மையான வெற்றி.